அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் அவனுடைய கண்ணியத்தை பற்றியும் மற்றும் அவனுடைய நிஅமத்துகளை பற்றியும் கேட்பதற்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் தௌஃபீகை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நமக்கெல்லாம் வீட்டில் நாம் ஏதாவது வேலை செய்தால் அதற்கான பலனை நாம் உடனே பார்க்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது, அது உடனே பலன் கிடைக்காது. ஆனால் அதே சில விஷயங்கள் எப்படி இருக்கும் என்றால், அது செய்தவுடனே அதனுடைய பலனை உடனே கிடைத்துவிடும். இதேதான் அல்லாஹு தபாரக் வ தஆலா கூறுகிறான், நீங்கள் நன்மையை செய்யுங்கள், அதற்கான பலனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தபாரக் வ தஆலா கூறுகிறான். நாங்கள் நன்மையை செய்தால், நன்மையான அமலை செய்தால் அல்லாஹு தபாரக் வ தஆலா அதற்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அப்படிப்பட்ட அமலை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அமல் செய்தால்தான் அல்லாஹு தபாரக் வ தஆலா அதற்கான பலனை நமக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா கண்டிப்பாக கொடுப்பான். இப்போது நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். உதாரணமாக துஆவில் அல்லாஹு தபாரக் வ தஆலா 3 விதமான விளக்கத்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா தருகிறான். ஒன்று இருக்கிறது, ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்டால் அல்லாஹு தபாரக் வ தஆலா அவருடைய துஆவை உடனே கபூல் செய்வான். இப்போது நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், நான் இவ்வளோ நாள் துஆ செய்கிறேனே, ஏன் ஹஜரத் இன்னும் கபூல் ஆகலை அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். நீங்கள் சொல்கிறீங்களே கபூல் ஆகுன்னு சொல்லி, ஏன் ஹஜரத் இன்னும் கபூல் ஆகலை துஆ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். இது முதல் விளக்கத்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா தருகிறான். நீங்கள் என்னிடத்தில் கையேந்தி துஆவை கேட்டால் நான் உங்களுடைய துஆவை கபூல் செய்வேன். இது முதலாவது விளக்கத்தை அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தருகிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவையான விஷயத்தை நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் உடனே அல்லாஹு தபாரக் வ தஆலா அந்த துஆவை கபூல் செய்வான். இது முதலாவது விதம். இரண்டாவது விதம் என்ன என்றால், நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்டால் உடனே துஆ கபூல் ஆகாது. அதற்கு மாறாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஆபத்து இருந்தால் உடனே அல்லாஹ் தபாரக் வ தஆலா அதை தடுத்து விடுகிறான். ஒன்று இருக்கிறது, நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான். நாம் கேட்டதை அல்லாஹ் தபாரக் வ தஆலா கண்டிப்பாக தருவான். இரண்டாவது விதம் என்னவென்றால், நாம் கேட்டதற்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுத்து விடுகிறான். இது எவ்வளோ பெரிய விஷயம் இது! சுபஹான் அல்லாஹ். நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தான் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். முதலில் நமக்கு என்னங்க வேண்டும்? பாதுகாப்பு தான் வேண்டும். அதன் பிறகுதான் நமக்கு தேவையான விஷயம் வேண்டும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொல்கிறான், ஒன்று இருக்கிறது, நீங்கள் துஆவை கேட்டால் உடனே நான் உங்களுடைய துஆவை கபூல் செய்வேன். உடனே நான் உங்களுடைய துஆவை கபூல் செய்து விடுவேன். இரண்டாவது விதம் என்னவென்றால், அந்த துஆவை நீங்கள் கேட்டதை நான் தரமாட்டேன். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன ஆபத்து இருக்கிறது என்று அதை நான் அறிவேன். அந்த ஆபத்திலிருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவேன். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய கருணையே கருணை. ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாம் கேட்டதை தருகிறான். அப்படி இல்லை என்றால் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு பாதுகாப்பு தருகிறான்.
இது இரண்டாவது விதம். மூன்றாவது விதம் என்னவென்றால், ஒன்று நாம் துஆ கேட்டால் அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், நாம் கேட்டதை அல்லாஹ் தரமாட்டான். இரண்டாவது விதம், வரக்கூடிய ஆபத்திலிருந்தும் கூட அல்லாஹ் தபாரக் தஆலா பாதுகாப்பு தரமாட்டான். இது இரண்டும் இல்லை என்றால் மூன்றாவது விதம் என்னவென்றால், நாம் கேட்டதை அல்லாஹ் தபாரக் தஆலா நாளை கியாமத் நாளில் தருவான், அதை நமக்கு நன்மையாக மாற்றி தருவான் அல்லாஹ் தபாரக் தஆலா. ஏனென்றால் கியாமத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், மஹ்ஷருடைய மைதானத்தில் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் இயங்கிக் கொண்டே இருப்போம். நாம் போய் எல்லோரிடம் கேட்போம். நாம் போய் நம்முடைய தாயாரிடம் கேட்போம், எனக்கு ஒரு நன்மையை கொடுங்க, ஒரே ஒரு நன்மை இருந்தால் நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவேன். அப்போது தாயார் கூறுவார், இல்லை, என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கே தெரியாது, நீ போய் உங்கள் அப்பா கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போய் அப்பா கிட்ட கேட்டா, இல்லைப்பா இன்னும் என்னுடைய கேள்வி கணக்கு இன்னும் ஆகலை, போய் நீ உன்னுடைய அண்ணன் கிட்ட கேளு. இப்போ அண்ணன் கிட்ட போய் கேட்டால், இன்னும் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியல, நீ போய் உன்னுடைய அக்கா கிட்ட கேளு. போய் அக்காவிடத்தில் கேட்டால் அக்காவும் அதே தான் சொல்வான், ஆனால் யாரும் ஒரு நன்மை கூட தரமாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கே நன்மை தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி நமக்கு நன்மையை தருவார் அந்த இடத்தில்? அதற்காக தான் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் தபாரக் தஆலா நாம் கேட்டதையே தருவான், சுப்ஹானல்லாஹ். இன்னொன்று இருக்கிறது, நாம் கேட்டதை தராமல் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் தபாரக் தஆலா பாதுகாப்பு தருவான். இதை முதலாவதும் இல்லை என்றால், இரண்டாவதும் இல்லை என்றால், மூன்றாவதாக அல்லாஹ் தபாரக் தஆலா நாளை கியாமத் நாளில் நமக்கு அதை நன்மையாக மாற்றி தருவான். ஏனென்றால் அந்த கியாமத் நாளில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நமக்கு நன்மைகள் அதிகமாக தேவைப்படும். ஏனென்றால் இன்னைக்கு நாமளே நம்முடைய நன்மையினுடைய கணக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு நாம் நன்மையான விஷயத்தை எவ்வளோ செய்கிறோம், பாவத்தான விஷயத்தை எவ்வளோ செய்கிறோம், அது நமக்கே தெரியும். நாம் அதிகமான நேரத்தை நன்மைக்காக தருகிறோமா, இல்லை பாவத்திற்காக தருகிறோமா? அப்படி பாவத்திற்காக இருந்தால் அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். யா அல்லாஹ், நாம் அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தால், அப்படிப்பட்ட பாவத்திற்காக நாம் நேரத்தை ஒதுக்கினால் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், இருக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் நன்மையாக மாற்றுவதற்கு நீ எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாயாக, ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.